இன்னைக்கு மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. இங்க சிங்கப்பூர்ல தர்மமுனீஸ்வரர் கோவில்ல சிறப்பா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. இப்ப அன்னதானமும் அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா சாதம், சாம்பார், அப்பளம், பல விதமான சாப்பாடோட அன்னதானமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கூட்டம் இவ்வளவு இருந்தாலும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, எல்லாருக்குமே லீவு தான், கண்டிப்பா இன்னைக்கு வந்து கோவில சாமி கும்பிட்டு அன்னதானமும் சாப்பிட்டு போங்க. பாய். கொட்டுற மழையிலையும் அடிக்கிற வெயிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனதார வந்து சாமி கும்பிட்டு கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வயிறார சாப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ஏற்பாடுக்கு பின்னாடி நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. இன்னைக்கு தொழிலாளர்கள் தினம். எல்லா உழைப்பாளிகளுக்கும் இனிய தொழிலாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதவங்க அடுத்த 48 நாள் மண்டல பூஜைக்குள்ள கோவிலை கண்டிப்பா போய் பார்த்து ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளுங்க. சிங்கப்பூர்ல இல்லாம மற்ற நாடுகள்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? சிங்கப்பூர்ல எவ்வளோ நல்லா தமிழ் மக்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை வந்து வயிறார சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வேணுமான்னு ஒரு கல்யாண பந்திக்கு போனா எப்படி கேட்பாங்களோ அது மாதிரி முகம் சுளிக்காம சிரிச்ச முகத்தோட திரும்பவும் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு பரிமாறினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற நாடுகள்ல இருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.